இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி மட்டும் கிடையாது, சிக்கன் கிரேவி கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை நம்ம சேர்த்து தான் செய்ய போகிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம சோளக்கருதை வந்து கட் பண்ணி சேர்த்து நம்ம சிக்கன் கூட சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் சிக்கனை விட சோளக்கருது தான் நாங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் மண் சட்டியில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் கிரேவி செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வணக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வணக்கிட்டு நம்ம கிரேவி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இப்படி வணக்கினீங்கன்னா போதும், கறி கொஞ்சம் உருண்டு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரியட்டும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு இருக்கும், நான் சேர்த்துருக்கேன். 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு 10 வரமிளகா விதையெல்லாம் நீக்கிட்டு இப்படி கிள்ளி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்குங்க. வரமிளகா சேர்த்துட்டு இப்படி ஒரு 2 நிமிஷம் வணக்கி விடுங்க. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. நல்லா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர அளவுக்கு வணக்கி விடுங்க. இப்போ இது வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா தக்காளி பழத்தை மசிச்சு விட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி குறகுறப்பாக இருந்தாலே போதுமான அளவு. இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து இது கூட நம்ம வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. தக்காளி பழம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கே உண்டான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய சோளக்கருது, நல்லா பிஞ்சு சோளக்கருதாக இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்படி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சி நாட்டுக்கோழி மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் அதில் நாட்டுக்கோழி மசாலாவோட வாசனை நல்லாயிருக்கும், நான் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தண்ணி சுண்டி வர அளவுக்கு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டி வர அளவுக்கு இப்படி நல்லா வணக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடணும், அந்த அளவுக்கு வணக்கி விடுங்க. மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்குங்க. சிக்கனை நல்லா சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலா கூட பெரட்டி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் அப்படியே சிக்கனில் இறங்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட போகிறோம்.
நல்லா இப்படி பெரட்டி விடுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, நம்ம சிக்கன்லேயே தண்ணி விடும். நம்ம அளவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்படி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு நாட்டு பூண்டு ஒரு கட்டி சேர்த்துக்குங்க. நல்லா பூண்டு வந்து தோல் உரிக்கல, நான் கழுவிட்டு அப்படியே நான் ஒரு கட்டி ஃபுல்லாக அப்படியே சேர்க்குறேன். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த பூண்டு கட்டி தோலோடு அப்படியே வெந்து வரும்போது வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மிலேயே கொதிச்சிட்ருக்கட்டும். அப்பப்போ இடையில நீக்கி கிளறி விடுங்க. லைட்டாக அப்படியே கிளறி கொடுங்க. பாருங்கள், நம்ம சோளக்கருது அப்படியே முத்து முத்தாக தெரியுது பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இது கூட சேர்க்கும் போது அதில் இருக்கிற மசாலாவோட சாரெல்லாம் அப்படியே வந்து இந்த சோளக்கருதில் இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் சேர்த்துருந்த பூண்டு கூட நல்லா வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நான் வந்து பிராய்லர் கோழி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் நாட்டுக்கோழி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மண் சட்டியில் செய்கிறோம் இல்லைங்களா, அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு பிளேட்டை வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம சுட சுட சாப்பிட்லாம். இப்போ சுட சுட நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் இந்த கிரேவி கூட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட் ரைஸுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த அந்த சோளக்கருது தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த சோளக்கருதுக்குள்ளாரெல்லாம் எந்த அளவுக்கு மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் சோளக்கருது. நம்ம சேர்த்துருந்தோம் இல்லைங்களா பூண்டு பல் ஒரு கட்டி சேர்த்துருந்தோம் பாருங்கள், அது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.